தமிழ்நாட்டில் மாமன் மச்சான் கூட்டணி அமைக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் அவர் எல்லாரையும் அண்ணன், மாமா, மச்சான் என்கிறார் என்றும் அவருக்கு மச்சான் மட்டுமே துணை இருக்கிறார் தவிர கட்சிகள் அல்ல என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார் ஆகியோர் விமர்சித்துள்ளனர். அவங்க மாற்றி மாற்றி பங்காளின்றாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம். இந்த பங்காளி இருக்கணும், இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நாங்கள் சொல்கிறோம், நாங்களும் மூணாவது பங்காளி தாங்க. நாங்களும் இங்கே தானே மாமா மச்சான் தான் நாங்களும். அதனால் இந்த ரெண்டு பங்காளி வேண்டாம், நாங்கள் உள்ள புது பங்காளியாக வர்றோங்கிறோம். எந்த பங்காளிகளோடும் போக போகிறது இல்லை. நீங்கள் பார்த்துருக்குறீங்க, பாரதிய ஜனதா கட்சி 2024 அற்புதமான கூட்டணி மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க. கூட்டாட்சி நம்ம சொல்லியாச்சு. அதனால் பங்காளி என்று சொல்வதை விட எங்கள் கூட்டணி மாமா மச்சான் கூட்டணி. இது பங்காளிகள் வேண்டாம், நாங்கள் மாமா மச்சான் கூட்டணி. அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அறவேக்கெடுத்தனமான அரசியல்வாதி. எங்கள் பொதுச் செயலாளரை நீ கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல. எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார். இதில் என்ன அரசியல் நாகரிகம்? பங்காளி உடல நாங்கள் மாமா மச்சானோட தான் அடுத்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசுகிறாரு. அது தெரியும், அவங்க மாமா மச்சான இருப்பாங்க கரூர்லையா, அந்த ஆள் எந்த மாவட்டம் அந்த இதுலையா இருக்கும் தெரியல. இவர் என்ன சுஜிப்பு, இவர் இவர் அகில இந்திய தலைமை தான் பாரதிய ஜனதா. நாளைக்கே அண்ணாமலையை தூக்குனாலும் தூக்குனது தான். அது அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டதுங்க. இவர் சொல்லியெல்லாம் கூட்டணி வைக்கிறதெல்லாம் இல்லை. இவர் சொல்லியா கூட்டணி வைப்பாங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மச்சான் துணை இல்லாமல் மலை ஏற முடியாது, மச்சான் துணை இல்லாமல் மலை ஏற முடியாது. எனவே இந்த அண்ணாமலை மச்சான் என்ற மலையோடு சேர்ந்தால் தான் மலை ஏற முடியும்னு அவருக்கே தெரியும், கட்சிகளோடு கிடையாது. அதனால் அவருக்கு இப்போ மாமா மச்சான்னா உறுதுணையாக இருக்காங்க இல்லையே, எந்த கட்சியும் உறுதுணையாக இல்லை. டிஎம்கேயோட பேசிகிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை பெருங்கடன், நாங்கள் அந்த உறவு முறைகளை போல. அவர் வேணால் எல்லாரையும் அண்ணன், மச்சான், மாமா என்னவர் இல்லையா. அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் தம்பி பாசம், அம்மா பிள்ளை பாசம், அதே போல் ஒரு குடும்ப பாச உணர்வு எங்கள் கட்சியில். ஆனால் மாமா மச்சான்றதெல்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது. அதிமுகவுடைய சக்தி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அந்த இயலாமையை, ஆற்றாமையை, பொறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், செல்லூர் ராஜா அவர்கள், அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எல்லாரும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதே பேசிட்டு இருக்கிறாங்க. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.